மாதா தொலைக்காட்சி அன்புள்ள அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். இது நமது மாதா தொலைக்காட்சியின் வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்டு பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். இனிய இதயங்களே, உலகத்தின் சிறிய நகரமாக வத்திக்கான் இருந்தாலும் உலகில் நடைபெறுகின்ற பல பெரிய பெரிய நல்ல மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. இதற்கு காரணம் நமது திருத்தந்தை ஒருவரே என்பது நாம் அறிந்ததாகும். திருத்தந்தையின் செயல்பாடுகள், அவரை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அவர் உலக மக்களுக்கு கொடுக்கும் செய்தி, வத்திக்கானின் சிறப்பம்சங்கள் மற்றும் திரு அவையின் செய்திகள் என பல சிறப்பான நிகழ்வுகளை உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தாக கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சிதான் வத்திக்கான் டாப் 10. இன்றைய நிகழ்ச்சியில் வத்திக்கானில் கூடிய ஆயிரக்கணக்கான இளையோர், கர்தினால்கள் அவைக்கு திருத்தந்தையின் அழைப்பு பெற்ற பெண்மணி, திரு அவை செயல்பாடுகளில் சேர்க்கை நுண்ணறிவு என இன்னும் பல முக்கிய நிகழ்வுகள் இன்றும் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், பாலஸ்தீனம் ஆகிய பகுதிகளில் போர் சூழல் நீங்கி அமைதி ஏற்பட மீண்டுமாக அழைப்பு விடுத்திருக்கிறார் திருத்தந்தை அவர்கள். அந்த காணொளியை இந்த பகுதியில் காண்போம். உக்ரைனில் போர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வருகிறது. எனவே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அமைதிக்கான தனது அழைப்பை புனித பேதுரு சதுக்கத்தில் மீண்டும் புதுப்பித்தார். இந்த நேரத்தில் நமது எண்ணங்கள் போரில் ஈடுபடும் மக்களை நோக்கிச் செல்கின்றன. புனித பூமி, பாலஸ்தீனம், இஸ்ரேல் பற்றி நினைவு கூறுகிறோம். துன்பப்படும் உக்ரைன் பற்றி நினைக்கிறோம். போர் கைதிகளை பற்றி நினைக்கிறோம். இறைவன் ஒவ்வொருவரின் விடுதலைக்கான விருப்பத்தை நகர்த்துகிறார். போரின் போது நடைபெற்ற முறைகேடுகள் குறித்து திருத்தந்தை அவர்கள் தனது கவலையை வெளிப்படுத்தினார். கைதிகளை பற்றி பேசும்போது அவர்கள் துன்பத்துக்கு ஆளாகிறார்கள் என்பது நினைவுக்கு வருகிறது. சித்திரவதை ஒரு அசிங்கமான விஷயம். அது மனித தன்மையற்ற செயல். ஒருவருடைய மனித மாண்பை காயப்படுத்தும் எண்ணற்ற சித்திரவதைகளை பற்றி நினைவு கூறுவோம். நம்பிக்கை கோட்பாட்டின் திருப்பிட கழகம் மூலம் சமீபத்தில் வெளியிடப்பட்ட டிக்னிட்டாஸ் இன்ஃபினிட்டா என்ற ஆவணம் மனித மாண்பிற்கு எதிரான கடுமையான மீறல்களை பட்டியலிடுகிறது. போரை பற்றியும் இந்த ஆவணம் கூறுகிறது. சிதைக்கப்பட்ட அல்லது இறந்த தன் குழந்தையை பார்க்கும் ஒரு தாயுடைய கண்ணீரின் மதிப்பு வேறு எதற்கும் இல்லை என்றும் இந்த ஆவணம் தெரிவிப்பது கவனிக்கத்தக்கது. மனித உரிமையை கற்பிக்கும் சாண்ட் எஜிடியோ சமூகத்தின் முன்னெடுப்பின் மூலம் வத்திக்கானில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான இளையோரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்தித்தார். அந்த சந்திப்பு குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. போரினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக ஜெபிக்க திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களிடம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மனமுடைந்த நிலையில் பேசினார். சிரிக்க மறந்த உக்ரைன் குழந்தைகளை நினைத்து பாருங்கள். காசாவில் இயந்திர துப்பாக்கிகளால் சுடப்பட்டு பசியோடு இருக்கும் குழந்தைகளை நினைத்து பாருங்கள். தற்போது சற்று நேரம் அமைதியாக இருந்து ஒவ்வொருவரும் உக்ரைன் குழந்தைகள் மற்றும் காசாவின் குழந்தைகளை பற்றி நினைத்து பாருங்கள். இந்த உரைக்கு சற்று முன் துணிவுடனும் திறந்த மனதுடனும் வாழ்க்கையை அணுகவும், சௌகரியமான மற்றும் மேலோட்டமான வாழ்க்கையால் அலைக்கழிக்கப்படுவதை தவிர்க்கவும் பார்வையாளர்களை கேட்டுக்கொண்டார். எதிர்கால பார்வையாளர்களாக அல்ல, கதாநாயகர்களாக இருக்க நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். நான் உங்களிடம் கேட்கிறேன், நீங்கள் எதற்காக அழைக்கப்படுகிறீர்கள்? இந்த சந்திப்பின் முடிவில் அங்கிருந்தவர்களை திருத்தந்தை வாழ்த்தினார். இந்நிகழ்வானது வகுப்பறையில் மனித உரிமைகளை கற்பிப்பதை ஊக்குவிக்கும் சாண்ட் எஜிடியோ சமூகத்தின் முன்முயற்சியாக ஏற்பாடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் நிர்வாகத்தில் அவருக்கு ஆலோசனை வழங்கும் கர்தினால்கள் அவைக்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு பெண்மணிக்கு அழைப்பு விடுத்திருந்தார். அந்த பெண்மணி யார் என்பது குறித்து அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். கர்தினால்கள் கவுன்சிலில் பங்கேற்கவும், திரு அவையில் பெண்களின் பங்கை பற்றி சிந்திக்கவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் அழைக்கப்பட்ட பெண்களில்
லிண்டா போச்சர் அவர்களும் ஒருவர். பெண்களை குருவாக திருநிலைப்படுத்த முடியாது என்பது திரு அவையின் போதனை. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் இந்த போதனையை மாற்ற விரும்பவில்லை என்று வெளிப்படையாக கூறியுள்ளார். அதே நேரத்தில் பல திரு அவை உறுப்பினர்கள் இந்த பிரச்சனையை சிந்திக்க வேண்டும் என்று கடுமையாக வாதாடுகின்றனர். கடவுள் வரலாற்றின் மூலமாகவும் பாரம்பரியத்தின் மூலமாகவும் தற்போதைய தருணத்தின் மூலமாகவும் பேசுகிறார் என்று நாம் நம்பினால் இந்த கோரிக்கைகளை திறந்த மனதுடன் கேட்பது முக்கியம் என்று நினைக்கிறேன். அழுத்தமில்லாத வகையில் விரைவான முடிவுகளை எடுக்கவும் திருச்சபையின் பாரம்பரியத்தை மாற்றவும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் செவிமடுக்க விரும்புவதாக தன்னை காட்டுகிறார். கிறிஸ்தவ சமூகத்தில் பெண்களுக்கு எம்மாதிரியான பாத்திரங்கள் இருக்க முடியும் என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஆய்வு செய்து வருவதாக லிண்டா அவர்கள் விளக்கினார். உதாரணமாக 2021ஆம் ஆண்டில் திருத்தந்தை அவர்கள் விரிவுரையாளர் மற்றும் உதவியாளர் பொதுநிலையினர் பணியினை பெண்கள் செய்ய வாய்ப்பு இருப்பதாக ஒப்புக்கொண்டார். உலகின் பல பகுதிகளில் இது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள ஒன்றுதான். இரண்டாம் வத்திக்கான் சங்கமானது பணிவாழ்வு என்பது திரு அவைக்கு சொந்தமான ஒரு பரிமாணம் என்றும், எனவே ஒரு விதத்தில் அனைத்து விசுவாசிகளுக்கும் அது சொந்தமானது என்ற உண்மையை மீண்டும் கண்டுபிடித்தது. இரண்டாம் வத்திக்கான் சங்கமானது ஆரம்பகால கிறிஸ்தவ சமூகங்களில் ஏற்கனவே கேட்கப்பட்ட ஒரு கேள்வியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததாக லிண்டா அவர்கள் சுட்டிக்காட்டினார். அது திருத்தொண்டர் குறித்ததாகும். ஆரம்பகால திரு அவையில் திருத்தொண்டர் நிலை இருந்தது. அதன் கடமைகளில் ஆயர் நிறைவேற்ற முடியாத செயல்பாடுகளும் இருந்தன. உதாரணமாக பெண் திருத்தொண்டர்கள் பெண்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தனர், ஏனெனில் அச்சடங்கானது மூழ்க வைத்தும் ஆடைகளற்றும் செய்யப்பட்டது. காலப்போக்கில் பெண் திருத்தொண்டர்களின் பாத்திரங்கள் மாறிவிட்டன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவற்றை தொடர்ந்து படிக்க விரும்புகிறார். இது கடந்த ஆயர் மாமன்றத்திலும் பேசப்பட்டது. இப்போது இது திரு அவையின் நிர்வாகத்தில் திருத்தந்தைக்கு ஆலோசனை வழங்கும் அமைப்பான கர்தினால்கள் அவையிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பெண்கள் குறித்த தலைப்புகளில் ஏற்கனவே 3 கூட்டங்கள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. அடுத்தது ஜூன் மாதம் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்காவின் ஐவரி கோஸ்ட் என்று அழைக்கப்படும் நாட்டில் நற்செய்தி பணி ஆற்றி விபத்தில் மறைந்த அருட்தந்தை மத்தேயோ அவர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நினைவு கூர்ந்த தருணம் குறித்த காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மூவேளி ஜெபத்தின் போது இறை அழைத்தலுக்கான உலக இறைவேண்டல் நாளின் வாழ்த்துக்களை திருப்பயணிகளுக்கு தெரிவித்தார். திரு அவை ஒரு சிறந்த சமூகம் என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள் நற்செய்தியின் சேவையில் பலவிதமான கவர்ச்சிகள் மற்றும் இறை அழைத்தல்கள் வகைப்படுத்தப்படுகின்றன என்று கூறினார். ஏப்ரல் மாதம் 18ஆம் நாளன்று வாகன விபத்தில் இறந்த ஒரு மறைபரப்பு பணியாளரின் வாழ்க்கையையும் திருத்தந்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார். ஐவரி கோஸ்டில் இளம் மறைபரப்பு பணியாளரான மத்தேயு பெட்டினாரி அவர்கள் விபத்தில் மரணமடைந்த செய்தி எனக்கு மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியது. தாராளமான சேவைக்கு சிறந்த சான்று பகர்ந்த மறைப்பணியாளர் என்று அவர் அறியப்பட்டார். அவரது ஆன்மா இறைவனில் இளைப்பார ஜெபிப்போம். அவரது நிறுவனத்தின் தலைவர் அவர்கள் அவரது இழப்பை அறிவித்து ஓர் அறிக்கையை வெளியிட்டார். 42 வயதான அருட்தந்தை பெட்டினாரி அவர்கள் இந்த மேற்கு ஆப்பிரிக்க நாட்டில் மறைபரப்பு பணியாளராக பணியாற்றுவதற்காக 13 ஆண்டுகளை அர்ப்பணித்திருந்தார். அவர் அங்கு இருந்த காலத்தில் தனது அண்டை நாடுகளின் உதவியுடன் உள்ளூர் பொருட்களை பயன்படுத்தி வடக்கில் ஓர் ஆலயத்தை கட்டினார். இந்த பங்குத்தளமானது 1885ஆம் ஆண்டு உகாண்டாவில் மறைசாட்சியாக மரித்த புனித முக்காசா அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரோம் நகரின் முதன்மை குரு கர்தினால் ஆஞ்சலோ டொனாட்டிஸ் அவர்களின் பணிமாற்றம் இறை அழைத்தலுக்கான இறைவேண்டல் நாளில் நடைபெற்றது. அது குறித்த விரிவான காணொளி இதோ உங்களுக்காக. ரோமில் 11 பேர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு உலக இறையழைத்தல் இறைவேண்டல் நாள் கொண்டாடப்பட்டது. மேலும் அப்போஸ்தலிக் பெனிடென்ஷியரின் தலைவராக திருத்தந்தையால் நியமிக்கப்பட்ட முதன்மை குரு கர்தினால் ஆஞ்சலோ தே டொனாட்டிஸ் அவர்களுக்கான பிரிவு உபச்சார கொண்டாட்டமாகவும் அமைந்திருந்தது. ரோம் நகரின் துணை ஆயர்களில் ஒருவரான பால்டோ ரெய்னா அவர்கள் கர்தினாலின் பல வருட சேவைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் திருப்பலியின் முடிவில் பொது ஜப வழிபாட்டை நடத்தினார். உங்கள் குருத்துவ வாழ்க்கையின் முதல் கட்டங்களில் எங்கள் மறைமாவட்டத்தில் உங்களின் இருப்பானது கடவுளின் அன்பின் ஒளியாக இருந்துள்ளது. கர்தினால் டொனாட்டிஸ் அவர்கள் முன்பு 2014ஆம் ஆண்டில் ரோமன் கியூரியாவுக்கான ஆன்மீக பயிற்சிகளை வழிநடத்தினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவரை 2015ஆம் ஆண்டில் ரோமின் துணை ஆயராகவும் 2017ஆம் ஆண்டில் முதன்மை குருவாகவும் நியமித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்த ஆண்டு ஏப்ரல் 27ஆம் நாளன்று புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் புனிதராக அறிவிக்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததை முன்னிட்டு வத்திக்கானில் சிறப்பு நிகழ்வு திட்டமிடப்பட்டிருந்தது. அது குறித்த காணொளியை இந்த பகுதியில் காண்போம். ஏப்ரல் மாதம் 27ஆம் நாள் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் புனிதர்களின் இடத்திற்கு உயர்த்தப்பட்ட வரலாற்று தருணத்தின் 10வது ஆண்டை குறிக்கிறது. அவர் புனிதர் பட்டம் பெற்ற 10ஆம் ஆண்டு நிறைவை வத்திக்கான் திருப்பலியுடன் கொண்டாட திட்டமிட்டது. 2ஆம் ஜான் பால் வத்திக்கான் அறக்கட்டளையின் ஏற்பாட்டில் புனித பேதுரு பேராலயத்தில் மாலை 5 மணிக்கு நடைபெற்ற இந்நிகழ்வில் கர்தினால்கள் கல்லூரியின் டீன் ஜியோவானி பட்டிஸ்டாரே அவர்கள் தலைமை தாங்கினார். புனித பேதுரு சதுக்கத்தை சுற்றியுள்ள பகுதியில் நிரம்பியிருந்த ஆயிரக்கணக்கான கத்தோலிக்கர்களுக்கு 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பேதுரு சதுக்கம் மிகவும் சிறப்பான நாள். அன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2 திருத்தந்தையர்களை புனிதராக அறிவித்தார். அவரது முன்னோடியும் போலந்துக்கு 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு உந்து சக்தியாக இருந்த 23ஆம் அருளப்பரை புனிதராக அறிவித்தார். இந்த விழாவில் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களும் கலந்து கொண்டார். இந்த காரணத்திற்காக ஏப்ரல் 27ஆம் நாள் 4 திருத்தந்தையர்களின் நாள் என்று நினைவு கூறப்படுகிறது. ஆண் தன்னை பெண்ணாகவோ பெண் தன்னை ஆணாகவோ அல்லது யாரும் வேறெந்த பாலினமாகவோ மாற்றிக்கொள்ளும் உரிமையை சட்டப்பூர்வமாக்கி இருக்கும் நாடுகளில் தற்போது இணைந்திருக்கும் நாடுகள் என்னென்ன என்பது குறித்து அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். ஸ்பெயின், டென்மார்க், நார்வே மற்றும் பின்லாந்து உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் பட்டியலில் ஜெர்மனும் ஸ்வீடனும் இணைகின்றன. சிறுவருக்கோ அல்லது பெரியவருக்கோ அங்கு பாலின மாற்றம் என்பது அதிகாரப்பூர்வ நடைமுறையாக இருக்கும். செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஆக்ட் என்று அழைக்கப்படும் சுய நிர்ணய சட்டத்திற்கு ஜெர்மன் பாராளுமன்றமானது ஒப்புதல் அளித்துள்ளது. ஆவணங்களில் ஒரு நபரின் பெயர் மற்றும் பாலினத்தை மாற்றுவதற்கான சட்ட செயல்முறையை இது எளிதாக்குகிறது. பாலின மாற்றத்தை ஆதரிப்பதற்காக மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியத்தையும் சட்டம் நீக்குகிறது. மேலும் மாற்றத்தை வருடத்திற்கு ஒருமுறை செய்யலாம். மடமையான ஒன்றாக இது இருக்கிறது. உளவியல் மற்றும் கல்வியின் அனைத்து விதிகளும் முரணான ஒரு மடமை இது. இளைஞர்களும் 13 வயதினரும் அவர்களின் உடல்களை சந்தேகிக்க அவர்களை தூண்டிவிடுகிறது. அவர்களை சுய நிர்ணயத்திற்கு இட்டுச் செல்லாது. அது அவர்களை மிக தீவிர பாதுகாப்பின்மைக்கு இட்டு செல்கிறது. மேலும் இதற்கு அவர்கள்தான் விலை கொடுக்கப் போகிறார்கள். புதிய ஜெர்மன் சட்டமானது 14 மற்றும் 18 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு பெற்றோர் அல்லது சட்டப்பூர்வ பாதுகாவலர்கள்தான் பாலின மாற்றத்தை ஆதரிக்க வேண்டும். அவர்கள் மறுத்தால் குடும்ப நீதிமன்றம் முடிவெடுக்கும். இந்த சட்டம் மனித உரிமைகளின் உலகளாவிய சாசனத்தில் அங்கீகரிக்கப்பட்ட சில உரிமைகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது என்று தியாஸ் அவர்கள் விளக்கினார். தற்காலத்தில் பிள்ளைகளுக்கு கல்வி கற்பிக்கும் பெற்றோரின் உரிமை கேள்விக்குறியாகி விடுகிறது. பிள்ளைகளை படிக்க வைக்க பெற்றோருக்கு உரிமை இல்லை என்றால் யாருக்கு அந்த உரிமை இருக்கிறது? டிக்டாக்கருக்கா, அரசுக்கா, அதிகாரிகளுக்கா? இது மிகவும் தந்திரமானது. அந்த உரிமையை ஒருவர் குறைக்கும் தருணத்தில் குழந்தைகள் அன்றைய அதிகாரத்தினால் சூழ்ச்சிக்கு ஆளாகிறார்கள். எனவே இது தந்திரமானதாக இருக்கிறது. ஸ்வீடனில் பாலின மாற்றத்திற்கு பதிவு செய்வதற்கான குறைந்தபட்ச வயதை 18 16 குறைத்து பாராளுமன்றம் சட்டம் இயற்றியது. ஆனாலும் அவர்களுக்கு சட்டப்பூர்வ பாதுகாவலர் மற்றும் மருத்துவரின் ஒப்புதல் தேவை. அப்போதுதான் உடல் மாற்றங்களை செய்வதற்கான அறுவை சிகிச்சை எளிதாகும். மீள முடியாத ஒன்றாகவும் தழும்புகளை ஏற்படுத்தும் ஒன்றாகவும் இது அமைகிறது. இளைஞர்கள், குழந்தைகள் மற்றும் இளம் வயதினருக்கு வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இது குறித்து முடிவெடுக்கும் திறனற்ற நிலையில் இருக்கின்றனர். இது மடத்தனம், சித்தாந்த அடிப்படையில் மட்டுமே நியாயப்படுத்தக்கூடிய மடத்தனம். தியாஸ் அவர்கள் திருநங்கைகள் உட்பட இளைஞர்கள் குழுக்களுடன் இணைந்து பணியாற்றியுள்ளார். ஹார்மோன் சிகிச்சையின் காரணமாக பாலின மாற்ற செயல்முறையிலிருந்து மக்கள் பின்வாங்கிய நிகழ்வுகள் பல இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். என்னை இது கொல்கிறது என்று ஒருவர் என்னிடம் கூறினார். உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் அது என்னை கொல்கிறது. இதை ஏன் என் மனநல மருத்துவர் எனக்கு விளக்கவில்லை. மேலும் இது மாத்திரை சாப்பிடுவது போல் எளிமையானது என்று டாக்டர் சொன்னார். பக்க விளைவுகள் பற்றி யாரும் என்னிடம் சொல்லவில்லை. மக்களுக்கு போதுமான தகவல்களை அளிக்காமல் இந்த வகையான செயல்முறை பெரும்பாலும் மேற்கொள்ளப்படுகிறது என்பதை காட்ட இது மிகவும் உறுதியான வழக்காக இருக்கிறது. வத்திக்கான் கூட இந்த முக்கிய சிக்கல்கள் குறித்து கருத்து தெரிவித்துள்ளது. டிக்னிடாஸ் இன்ஃபினிட்டா என்ற ஆவணம் பாலின மாற்றம் ஒரு நபரின் தனித்துவமான மாண்பை அச்சுறுத்தும் என்று கூறுவது கவனிக்கத்தக்கது. உலகின் மிகப்பெரிய புலம்பெயர்வு நிகழ்வாக சூடான் நாட்டின் சூழ்நிலை அமைந்திருக்கிறது என்று ஐநாவின் புலம்பெயர்ந்தோருக்கான அமைப்பு குறிப்பிடுகின்றது.
அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தெரிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். சூடான் நாடு தழுவிய மோதலில் விழுந்து 1 வருடம் ஆகிறது. இது கிட்டத்தட்ட 9 மில்லியன் மக்களை தங்கள் வீடுகளிலிருந்து இடம்பெயரச் செய்துள்ளது. அந்நாட்டின் 2 குழுக்களுக்கு இடையிலான அதிகார போட்டியானது உலகின் மிகப்பெரிய மனிதாபிமான மற்றும் புலம்பெயர்வு நெருக்கடிக்கு வழிவகுத்துள்ளது என்று ஐநா அகதிகள் அமைப்பு கூறுகிறது. உலகம் நெருக்கடிகளால் சூழப்பட்டுள்ளது. பல காரணிகளால் சூடானின் நெருக்கடி அதிக கவனத்தை ஈர்க்கிறது. ஆனால் அதையும் தாண்டி அங்கு ஏற்படும் துயரத்திற்கு பல ஆழமான காரணங்கள் உள்ளன. 23,000த்திற்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் ஒருங்கிணைந்த உணவு பாதுகாப்பு வகைப்பாட்டின்படி சுமார் 5 மில்லியன் சூடானியர்கள் பட்டினியால் வாடுகின்றனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூட அந்நாட்டின் சூழ்நிலையை விழிப்புடன் இருந்து அணுக வேண்டும் என்று சர்வதேச சமூகத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். பல மாதங்களாக சூடான் ஒரு உள்நாட்டு போரின் பிடியில் சிக்கியுள்ளது. ஏராளமான உயிரிழப்புகள், மில்லியன் கணக்கான உள்நாட்டு இடம்பெயர்வுகள், அண்டை நாடுகளில் அகதிகளாக உள்ளவர்கள் என மிகவும் தீவிரமான சூழ்நிலையை அது ஏற்படுத்தியுள்ளது. கடைசியாக 1993ஆம் ஆண்டு திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் அந்நாட்டின் அதிபரை சந்திப்பதற்காக ஆப்பிரிக்க கண்டத்திற்கு தனது 9வது திருத்தூது பயணத்தை மேற்கொண்டார். சூடான் அதன் வளமான இயற்கை வளங்கள் மற்றும் இருப்பிடம் காரணமாக உலகளவில் பலருக்கு அது ஒரு முக்கிய நாடாக திகழ்கிறது. சில நாட்களுக்கு முன்பு ஐரோப்பிய ஒன்றியம் பாரிஸில் ஒரு மாநாட்டை நடத்தியது. இதன் விளைவாக $2 பில்லியன் அதிகமான பணம் சூடானிய மக்களுக்கு ஆதரவாக அனுப்பப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 1950களில் ஆரம்பிக்கப்பட்ட கம்யூனிட்டி அண்ட் லிபரேஷன் ஃப்ரெட்டர்னிட்டியின் நிறுவனரை புனிதராக அறிவிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அவர் யார் என்பது குறித்த விரிவான காணொளி இதோ உங்களுக்காக. கம்யூனியன் அண்ட் லிபரேஷன் ஃப்ராட்டர்னிட்டி என்ற சர்வதேச கத்தோலிக்க நிறுவனம் கொண்டாட்டத்தில் இருக்கிறது. அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட்ட லூயிஜி ஜுசானி அவர்களுடைய புனிதர்பட்ட செயல்முறையில் அவர் ஒரு புதிய கட்டத்திற்குள் நுழைவார் என்று அதிபர் அவர்கள் அறிவித்தார். மே மாதம் 9ஆம் நாள் வியாழன் மாலை 5 மணிக்கு புனித அம்ப்ரோஸ் பசிலிக்காவில் மிலன் பேராயர் மான்சிங்கர் மரியோ டெல்பினி அவர்கள் இறை ஊழியரான லூயிஜி ஜிஷ்வானி அவர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த செயல்முறையின் முதல் கட்டமாக அருட்தந்தை ஜுசானி அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு முன்மாதிரியாக முன்மொழியப்பட வேண்டும். அது இப்போது முடிவுக்கு வருகிறது. இந்த 2வது கட்டத்தில் ஆணையமானது பட்டம் பெறுவதற்கு முன்மொழியப்பட்டோரை அறிந்த நபர்களின் சாட்சியங்களை கேட்கும். அருட்தந்தை அவர்கள் 1950ஆம் ஆண்டுகளில் மிலனில் கம்யூனியன் அண்ட் லிபரேஷன் ஃப்ராட்டர்னிட்டி நிறுவனத்தை நிறுவினார். இது ஒரு உலகளாவிய இறையழைத்தலை கொண்ட ஒரு இயக்கமாக திகழ்கிறது. ஏனெனில் அதன் வலைத்தளம் சுட்டிக்காட்டியுள்ளபடி உண்மை, அழகு, நீதி மற்றும் மகிழ்ச்சிக்கான தேடல் ஒருபோதும் முடிவடையாது என்பது தெளிவாகிறது. சுமார் 90 நாடுகளில் இந்த இயக்கம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. திரு அவையின் செயல்பாடுகளை எளிமையாக்குவதற்கு தற்சமயம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் AI என்று அழைக்கப்படும் செயற்கை நுண்ணறிவு கைகோர்த்திருக்கிறது. அது குறித்த விரிவான காணொளி இதோ உங்களுக்காக. கத்தோலிக்க திரு அவையிலும் செயற்கை நுண்ணறிவு வந்துவிட்டது. எடுத்துக்காட்டாக மேஜிஸ்டேரியம் AI எனப்படும் நிரல் வத்திக்கான் ஆவணங்களின்படி பயனர்கள் நம்பிக்கை தொடர்பான கேள்விகளுக்கான பதில்களை எளிதாக கண்டறிய உதவுகிறது. மேஜிஸ்டேரியம் AI உடன் நாம் உண்மையில் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்றால், திரு அவை போதனைகளை ஆராயவும், ஒரு அருட்தந்தையிடம் நீங்கள் கேட்க முடியாத முக்கியமான கேள்விகளுக்கு பதில் பெறவும் பயன்படுத்துகிறோம். செயற்கை நுண்ணறிவு அறிவியல் துறையில் களமிறங்கி இருக்கிறது. எடுத்துக்காட்டாக வல்கேட் AI ஆனது ஒரு நூலகத்தில் உள்ள டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கும் எந்த ஆவணத்தையும் விரைவாக கண்டறிய ஆராய்ச்சியாளர்களுக்கு உதவுகிறது. வத்திக்கான் அருங்காட்சியகங்களும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பெரிய அளவிலான தரவுகளை சிறப்பாக செயலாற்றுகின்றன. உதாரணமாக எகிப்திய சேகரிப்பை நன்றாக படிக்க அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள். செயற்கை நுண்ணறிவு பல நன்மைகளை வழங்கினாலும் வல்லுநர்கள் இந்த கருவியில் மனித அனுபவங்களை மாற்ற முடியாத ஒரு பகுதி உள்ளது என்று சுட்டிக்காட்டுகின்றனர். AI ஒரு கருவி என்பதை புரிந்து கொள்வது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். அதனால் இது திரு அவையின் வாழ்க்கையில் புனிதமான முறையில் பங்கேற்பதற்கும், உங்கள் சொந்த ஆன்மீக வழிகாட்டியை கண்டுபிடிப்பதற்கும், திரு அவை போதனைகள் மற்றும் அது உங்கள் வாழ்க்கைக்கு எவ்வாறு பொருந்தும் என்பதை பற்றிய ஆழமான உரையாடல்களுக்கும் மாற்றாக இருக்காது.
ஆயினும் கூட செயற்கை நுண்ணறிவு ஏற்கனவே ஒரு உண்மைதான். அதன் சில பயன்பாடுகள் திருப்பீட ஓரியண்டல் இன்ஸ்டிடியூட்டில் செய்து காண்பிக்கப்பட்டது. உண்மையில் சாண்டர்ஸ் அவர்கள் திருப்பீட கழகங்கள் ஒன்றின் சொந்த வலைப்பக்கத்தை உருவாக்க உதவினார். செயற்கை நுண்ணறிவு மட்டுமே தொடர்ந்து முன்னேறி வருகிறது. 2022 ஆண்டில் செயற்கை நுண்ணறிவு துறையின் மதிப்பு $400 பில்லியன் அதிகமாக இருந்தது. மேலும் இது 2032 ஆண்டுக்குள் $2 டிரில்லியன் அதிகமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன இனியதியங்களே, திருத்தந்தை மற்றும் வத்திக்கானின் கடந்த வார உலகை குறித்த இன்றைய நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பயன்படும் வகையில் அமைந்திருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இது நமது மாதா தொலைக்காட்சியின் வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்டு பை பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.